நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 விஷயத்த பார்க்கலாம். முதல்ல இந்த பாகிஸ்தானோட மீடியாக்கள் ஏன் இப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியனுடைய போர் விமானங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த சேதத்தையும் திறமைகளையும் அதிகமாக வெளிப்படுத்தினது பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரெஞ்சு நேவல் ஆஃபீஸர் சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா பிரெஞ்சு இதுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுபோக நம்ம ஆர்மியோட வெஸ்டர்ன் கமாண்டோட லெப்டினன்ட் ஜெனரல் மிகப்பெரிய ஒரு வார்னிங் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது இன்னும் வரும் நாட்கள் அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. வாங்க ஃபுல் வீடியோவை போயிட்டு பார்க்கலாம். பாகிஸ்தானோட மீடியா எப்பவும் போல ஒரு பெரிய பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க. இப்போ அதுக்கு பிரெஞ்சு கடற்படையோட மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, மே 2025 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த இந்த ஏர் காம்பேட், அதாவது நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூருக்கு அடுத்த நாள் நடந்த இந்த ஏர் காம்பேட் பத்தி பாகிஸ்தானோட ஒரு பெரிய சேனல் பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்ணி ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த நியூஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பிரெஞ்சு கப்பலோட கமாண்டர் இந்தியா விட பாகிஸ்தானுக்கு தான் வான் ஆதிக்கம், அதாவது ஏர் சுப்பீரியாரிட்டி அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட அவர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிரெஞ்சோட பதில் என்னன்னு பார்ப்போம். இந்த செய்தி பாத்தீங்கன்னா வெளியான உடனே பிரெஞ்சு சும்மா இல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இப்போ ஒரு உறுதியான அறிவிக்கை, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த நியூஸ்க்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அவங்க சொன்னது என்ன அப்படின்னாக்கா, பாகிஸ்தான் சொன்ன அந்த தளபதியோட பேரு கேப்டன் லோன். அவர் யாருக்கும் எந்த ஒரு பேட்டியோ தகவலோ கொடுக்க சம்மதமே தெரிவிக்கல. அந்த செய்தியில நிறைய தவறான மிஸ்இன்ஃபர்மேஷன் மற்றும் தவறான பிரச்சாரங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரெஞ்சோட கடற்படை அடிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் பண்றதுல ஒரு லேட்டஸ்ட் உதாரணம். அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, பட் இது ஒரு லேட்டஸ்ட் உதாரணம் பார்க்கணும். அது எந்த சேனல் பார்த்தீங்கன்னா இந்த கோ டிவி. அவங்க தான் இந்த கோ டிவில வேலை செய்யக்கூடிய ஒரு முகமது எம் அப்படிங்கிற எடிட்டர் தான் இதுக்கான வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடியும் பல தடவை இந்த ஃபேஸ்புக்ல மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவருடைய அக்கௌண்ட்டை இந்தியன் கவர்மெண்ட், அதாவது பாகிஸ்தான்ல இயங்கக்கூடிய இந்த கோ டிவியோட அக்கௌண்ட், இந்த எடிட்டரோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது இந்தியாவோட எதிரி நாட்டுல இருந்து வர செய்தி அப்படின்னா அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை இல்லாம தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியா ஏன் இதை சீரியஸா பாக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆபரேஷன் சிந்தூர் பார்த்தீங்கன்னா நடந்தப்பவும் சரி, பாகிஸ்தான் தரப்புக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு இந்தியா தான் தெளிவான ஆதாரங்களை கொடுத்துச்சு. ஆனா பாகிஸ்தான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்காம வாயாலே பேசிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்தியாவோட பிரஸ் இன்ஃபர்மேஷன் யூனிட் இருக்கு இல்லையா, அந்த PIB அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஃபேஸ்புக் அப்புறம் சமூகத்தில் வரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்து பார்த்து உடனுக்குடன் அது பொய்யா இருந்ததுன்னா கண்டுபிடிச்சு அதை பிளாக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் இந்த பாகிஸ்தானோடைய ஒரு ஃபேக் ப்ரொபகண்டாவுக்கு பிரெஞ்சோடைய நேவல் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பதிலடியா நம்ம பார்க்குறோம். இது மாதிரி அவங்க நம்மளுடைய தேஜஸ்க்கும் நிறைய போட்டிருக்காங்க, இப்போ விமானம் விழுந்ததுக்கு போட்டிருக்காங்க. இதை விட மிகப்பெரிய ஒரு பர்ஸ்ட் ஒன்று இருக்கு, அது செகண்ட் வீடியோல நான் வச்சிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த வீடியோல வரும்போது. ஓகே, இப்போ நம்மளுடைய முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி இவங்க ஒரு ஃபேக் ப்ரோபகண்டாலாம் பரப்பிக்கிட்டே இருக்கட்டும், ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சைலண்டா இந்தியா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். டெல்லியில நடந்த இந்த ரெட் ஃபோர்ட் குண்டுவெடிப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு ஒரு பயங்கரமான வார்னிங்கை கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு டைமும் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பேசும்போதும் சரி, நம்மளுடைய ஆர்மி சீஃப் பேசும்போதும் சரி, வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்க கண்டினியூஸா. அப்படின்னாலே ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சரி, இதை ஃபுல்லா பார்க்கலாம். அதாவது என்ன சொல்றாருன்னா, ராணுவம் நிலத்தை கைப்பற்றினாதான் அது வெற்றி அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்மளுடைய இந்த மோட்டிவே நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு கன்வென்ஷனல் வார்ன்றதை விட டைரக்டா அடிச்சு நிலத்தை பிடிக்கிறது தான் மோட்டிவா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ரெட் ஃபோர்ட் குண்டுவெடிப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் பஞ்சாப் பகுதியில் நம்ம ஆபரேஷன் எக்ஸசைஸ் திரிஷூல்ல நிறைய பண்ணாங்க. ஸோ அதோட பகுதியாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல நடந்த இந்த ஒரு பயிற்சியில கலந்துகிட்ட ஒரு நம்மளுடைய லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் குமார் காட்டியார், இவர் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கமாண்டோட ஜெனரலா இருக்காரு. ஒரு முக்கியமான விஷயத்தை அவரு சொன்னாரு. அதாவது எதிரிய நம்ம பலத்தால அடக்க முடிஞ்சா அது ரொம்ப நல்லது. அதாவது நம்ம அவனை சரி நம்ம பலமானவங்க, இவங்க கிட்ட நம்ம வச்சு கூடாதுன்னு சொல்லி அவன் அடங்கிட்டாங்கன்னா நமக்கு நல்லது. ஆனா அவங்க திரும்ப திரும்ப ஒரு தப்பை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா, ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி நம்ம பண்ண விஷயத்த அதை விட பல மடங்கு அதிகமான ஒரு வேலையை
நம்ம செய்யணும், கண்டிப்பாக நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சண்டை அப்படின்னா அது வெறும் தரையில் மட்டும் வந்து இருக்காது அப்படின்றதையும் அவர் தெளிவுபடுத்திருக்காரு. அதாவது சைபர் வார்ஃபேர் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது போக வந்துட்டு இன்ஃபோ வார்ஃபேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இடபிள்யூன்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே நடக்கும் அப்படின்றத வந்து அவர் தெளிவுபடுத்திருக்காரு. ஆனால் கடைசியில் எந்த வெற்றியும் வந்து நிலத்தை பிடிக்கணும், அதாவது கிரவுண்டில் எதை நம்ம பிடிக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போது நம்மளுடைய உக்ரைன் ரஷ்யா வார் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி நம்மளுடைய ஆர்மியும் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் வந்து ஒரு லிவிங் லேப் அப்படின்றாங்க. அது லிவிங் லேப் அப்படின்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணோம், அதில் நடக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, அவங்க எப்படி ஒரு வாரை கொண்டு போகிறாங்க, என்ன மாதிரியான எதிரி தாக்குதலை சமாளிக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப உன்னிப்பாக இந்தியனுடைய ஆர்மியும் நேவல் அண்ட் இந்த ஏர்ஃபோர்ஸும் கவனிச்சுட்டு வராங்க அப்படின்னு பார்க்கப்படுது. முக்கியமாக இந்த விஷயங்களை வச்சு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வார்ஃபேர் வந்து மாறிக்கிட்டு வருது அப்படின்னு வந்துட்டு முழுசாக நம்புகிறோம். ஏன்னா ட்ரோன் வார்ஃபேர் தான் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பலமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ ரஷ்யாவோட வெற்றின்றது உக்ரைனோடைய ஒரு சில பகுதிகளை பிடிக்கும்போது தான் அது நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதையே தான் இவர் இங்கே சொல்கிறாரு. நாம் வந்து பாகிஸ்தானோட நிலத்தை வந்து பிடிச்சா மட்டும்தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்றத வந்துட்டு எதிரி ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் வந்து நம்மளுடைய 1971 வார்லையும் நடந்துச்சு. 1971 வாரில் ஈஸ்ட் பாகிஸ்தானை நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் பிரித்தாங்க. அது வந்து பங்களாதேஷ்ன்ற ஒரு புது நாட்டை வந்து உருவாக்குச்சு. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய வழியில் நம்ம வந்து வெற்றியை பெறணும், அப்போ தான் அவங்க அதை ஒத்துப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இதோட நோக்கம் நமக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் பகுதிக்குள்ளே நுழைஞ்சு எதிரியை அழித்து நிலப்பகுதியை கைப்பற்றுறது தான் ஒரு வெளிப்படையான விஷயமா இங்கே பார்க்குறோம். அதுக்கான ஒத்திகைகளை தான் நம்மளுடைய நேவி ஆகட்டும், நம்மளுடைய ஆர்மி ஆகட்டும், நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இன்டகிரேட்டடாக ஒர்க் பண்ணி வாருக்கு ரெடி ஆகிட்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நவீன போர் முறை மற்றும் டெக்னாலஜி பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சண்டை ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. டேங்க் ஆகட்டும், ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், ட்ரோன் ஆகட்டும், இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் அவர் சொல்லும்போது நம்மகிட்ட இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல இப்போ நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சர்வேலன்ஸ் டேட்டாவை வந்துட்டு வேகமாக பிரித்து பார்த்து எதிரி எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க இந்த ஏஐ உதவுது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயத்த உறுதியாக நம்புகிறோம் அப்படின்றதையும் அவர் சொல்லிக்காது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எதிரிகிட்டையும் ட்ரோன் இருக்குது, ஏஐ மாதிரியான டெக்னாலஜிலாம் இருக்குது, அவங்க வந்து நைட் டைமில் கூட நம்மளை பார்க்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றாரு. அதனால் எதிரியோட டெக்னாலஜி எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்றது தான் வந்து நம்ம ஒரு அடிப்படை விஷயமா பார்க்கணும். நம்மளோட பயிற்சிகள் எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லெஃப்டினன்ட் ஜெனரல் வந்து பேசியிருக்காருன்னு பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்த பயிற்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடத்துல இருந்து இந்த வார்னிங்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். இப்போ நடக்கிற பயிற்சி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தோட ஆற்று சமவெளி பகுதியில், அதாவது இந்த பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய செனாப், அப்புறம் ராபி, அப்புறம் சட்லஜி, இந்த மாதிரியான ஆற்று பகுதி தான் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது எதுக்காகன்னு பார்க்கணும். ஒருவேளை நமக்கும் வந்து பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துச்சுன்னா நம்மளால பாகிஸ்தானுக்குள்ள போய் தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆறுகளை கடந்து போயிட்டு தான் நம்ம வந்துட்டு தாக்குதலை நடத்த முடியும். அதுக்கு தான் இந்த இடத்துல நம்மளுடைய ஆர்மி வந்து பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லெஃப்டினன்ட் ஜெனரல் சொல்லியிருக்காரு. ஸோ முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இது எல்லாமே சார்கிரிக்கில் போய் நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்தோம், பஞ்சாப்ல பண்ணிட்டு இருக்கோம், குஜராத்தில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து பாகிஸ்தானுடைய பார்டர் இருக்கும் இந்த ஏரியாவில் ட்ரைனிங் எடுக்கிறது காரணம் என்னன்னா அந்த பார்டர் ஏரியாவை நம்ம தாண்டி போய் தாக்குதல் நடத்தி இடத்தை வந்து கைப்பற்றுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியராக இருக்குது, கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் இந்திய ஆர்மி வந்து பண்ண போகுது அப்படின்னு மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கான விஷயங்களையும் அதுக்கான ஆதாரங்களையும் சேகரிக்கிறாங்க. ரெட் ஃபோர்ட் குண்டு வெடிப்புக்கு காரணமானது வந்து பாகிஸ்தான் தான் சொல்லிட்டு உலக அளவில் நம்ம தெரிவிக்கிறதுக்கான முக்கிய ஆதாரங்கள்லாம் சேகரிச்சுட்டு வராங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். சரி, அடுத்தது மேக் இன் இந்தியாவை பற்றி அவர்கிட்ட கேட்டாங்க. அதாவது மீடியாவில் இருந்த ஒருத்தர் வந்து நீங்கள் பயன்படுத்துகிற போர் சாதனங்கள் எல்லாமே வந்துட்டு வெளிநாட்டு கம்பெனியாக இருக்குதா இல்லை நம்ம இந்தியாவோடதா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பதில சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம பார்க்குற எல்லா சாதனங்களுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்திய தயாரிப்பு தான், அதாவது இண்டிஜினியஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக ஆர்மி யூஸ் பண்ணுற ட்ரோன்கள் எல்லாமே நம்மளே தான் வந்து தயாரிக்கிறோம், நம்ம ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதிக அளவில் வந்து நாமளே வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக உருவாக்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது வந்து நம்மளுடைய தன்னிறைவை வந்து காமிக்குதுன்னு பார்க்க முடியும். என்னைக்கு ஒரு நாடு அதோட ஆயுதங்களை தன்னிறைவாக செய்யறதோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது அந்த நாடு கண்டிப்பாக போட்டியில் வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்க முடியும். இதுதான் அமெரிக்காவோட பலமும் சரி, ரஷ்யாவோட பலமும் சரி. அதாவது போர்களில் அதிகம் வெற்றி கண்ட நாடுகளுடைய பலம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆயுதங்களை அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். பிற நாடுகளை நம்ம சார்ந்து இருக்கும்போது நமக்கு எமர்ஜென்சி டைம்லையோ இல்லை வந்துட்டு அதிக ஆயுதங்கள் தேவைப்படுற நேரத்துலையோ நம்மளால அதை வேற ஒரு நாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. வெளிநாட்டு சாதனங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய சிக்கல்களும் இருக்குது. ஒரு நம்ம கார்கில் வாரில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸை வந்து, அதாவது நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட
ஆயுதங்களை யூஸ் பண்ண முடியாம போச்சு. அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க பாகிஸ்தான் மேல போர் தொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜிபிஎஸ் எல்லாம் வந்து ஜாம் பண்ணிட்டாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியால ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு. ஸோ அதனால ப்ரிசிஷன் கைடட் பாம்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியல. இஸ்ரேல் தான் வந்துட்டு நமக்கு அந்த டைம்ல உதவி பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் எப்போ இருக்கும் அப்படின்னா, ஒரு நாடு தன்னைத்தானே வந்து உருவாக்கிக்காம அந்த மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கும்னு பார்க்கப்படுது. அதான் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆர்மியோட எல்லா பொருட்களுமே வந்து நம்மளே வந்து மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து செல்ஃப் ரிலையண்டா இருக்கோம் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு வாரங்கள்லயோ அல்லது மாதங்கள்லயோ மிகப்பெரிய சம்பவத்தை இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் ஆர்மியும் இல்லை நேவியும் ஏர்ஃபோர்ஸும் கம்பைண்டா செய்ய போறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம பாகிஸ்தானுடைய இந்த ஃபேக் ப்ராபகண்டா அதை பத்தின டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோ இருக்கு, அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். எலன் மஸ்க் மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காரு இந்தியா ஆர்மிக்கு, கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லணும். அதை அடுத்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நம்புறேன். கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய், ஜெய்.